பாடல் எண் 80. பாடல் எண் 80. தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரவே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரவே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பெறவும். பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பெறவும். நிலையாய் உரை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. பாஸ்கா பெருவிழா நெருங்கி வருவதை முன்னிட்டு திருச்சபை இன்று மகிழ்ச்சியை கொண்டாடுகிறது. இன்றைய நற்செய்தியில் பிறவிலையை பார்வையற்ற ஒருவருக்கு இயேசு பார்வையளிக்கும் புதுமையை நாம் காண்கிறோம். இது வெறும் உடல் சார்ந்த பார்வை மட்டுமல்ல, ஆன்மீக பார்வையை பற்றியது. நாம் பல நேரங்களில் பாவம், பொறாமை மற்றும் அறியாமை என்னும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானே உலகின் ஒளி என்று உரைத்த இயேசு தம் இதய கண்களை திறந்து உண்மையை உணரச் செய்கிறார். இந்த திருப்பலியில் பங்கேற்கும் நாம் நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்படவும், இருளின் செயல்களை விட்டு ஒளியின் மக்களாக வாழவும் தேவையான அருளை வேண்டியும், மேலும் நமது ஆலய கட்டுமான பணியானது விரைவில் முடிவடைய தேவையான அருள் உதவியையும் பொருள் உதவியும் தாராளமாக பெற்றிட இக்கல்வாரி பலியில் இணைத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியில் நாம் உலக அமைதிக்காக ஜெபிப்போம். நமக்கெல்லாம் தெரியும், ஈரான் நாட்டிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பக்கத்து நாடுகளை அது தாக்கிக் கொண்டிருக்கிறது. பல உயிரிழப்புகள், பல பொருளிழப்புகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது மிகவும் கவலை அளிக்கிறது. நம்முடைய மக்களும் பல பேர் பல நாடுகளில் இது பணி செய்து வருகிறார்கள். ஆகவே இந்த நாளிலே, இந்த திருப்பலியிலே நாம் ஒழுக்கமாக நாம் உலக அமைதிக்காக நாம் ஜெபிப்போம். அந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், அமைதி திரும்ப வேண்டும், மக்கள் இயல்பு நிலை திரும்ப வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் ஒழுக்கமாக ஜெபிப்போம். அதோடு மட்டுமல்லாமல் நாம் செல்ல இருக்கிற தவக்கால திருப்பயணம் நல்ல முறையில் பாதுகாப்பாக இருக்கவும், இப்படி ஆலய கட்டுமான பணி நல்ல முறையில் தங்குதடையின்றி நடைபெறவும் திருப்பலியில் நாம் ஒழுக்கமாக கொண்டாடும். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு வேண்டும்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியேற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவிராலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரியை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காகவும் எண்ணிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்பி திறக்கம் வைத்திருக்கிற பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரானவும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றேன். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனிதர் முகத்தை பார்க்கிறார், இறைவனோ இதயத்தை பார்க்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேலின் அரசராக தாவீதை இறைவாக்கினர் சாமுவேல் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வை செவிமடுக்கிறோம். மனிதர்கள் வெளித்தோற்றத்தை பார்த்து தீர்வு வழங்கினார், ஆனால் இறைவன் இதயத்தை பார்க்கிறார் என்பதை வாசகம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. வெளிப்பீடங்களை தவிர்த்து தூய்மையான உள்ளத்தோடு இறைவனை தேட இவ்வாசகம் நமக்கு அழைப்பு விடுகிறது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 1 மேலும் 6 முதல் 7 வரை, மேலும் 10 முதல் 13 வரை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 1 மேலும் 6 முதல் 7 வரை மற்றும் 10 முதல் 13 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர் தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார்.
அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 23. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு குறையில்லை. 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 ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கு குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு குறையில்லை. தம் பெயர் கீர்ப்பயனை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கு குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கு குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருளமும் பேருக்கும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கு குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு குறையில்லை. ஒளியின் மக்களாக வாழுங்கள். ஒரு காலத்தில் இருளாக இருந்த நாம் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாக மாறியிருக்கிறோம் என்று புனித பவுலடியார் கூறுகிறார். ஒளியின் பிள்ளைகளுக்குரிய நற்பண்புகள், நீதி மற்றும் உண்மை ஆகியவற்றில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். தூக்கத்தில் இருந்து விழித்து கிறிஸ்துவின் ஒளியில் பிரகாசிக்க அழைப்பு விடுக்கப்படும் இவ்வாசகத்திற்கு பக்தி உணர்வுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 8 முடிய.
திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 8-14 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அதை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மரபில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதை எல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன் மீது ஒளிர்த்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1, 6-9, 13-17 மற்றும் 34-38 முடிய. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1, 6-9, 13-17 மற்றும் 34-38 முடிய. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருந்த போது பிறவிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்ணில் பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக் கொண்டனர். சிலர் அவரே என்றனர், வேறு சிலர் அவர் அல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றார் என்றும் அந்த கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயர்கள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக் கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என மீண்டும் கேட்டனர். அவர் ஒரு இறைவாக்கினர் என்றார். பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, வாடின மகன், நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரை நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளை, தூய பதுவை அந்தோனியாரின் அன்பு பிள்ளைகளை, இந்த தவக்காலத்தில் அதாவது அதனுடைய இறுதி அல்லது நம்முடைய உச்ச விழா ஆழ்வுயிர்ப்பு பெருவிழாவை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த ஞாயிறு மகிழ்ச்சி ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் நமக்காக இறந்தவர் மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கையோடு நாம் இன்று மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று இந்த ஞாயிறை மகிழ்ச்சி ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் இறைமக்களை இன்றைய வாசகங்களை இருந்து கவனித்திருப்பீர்கள். ஒளியின் மக்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் பார்வையற்ற ஒருவனை குணப்படுத்தி பார்வையை கொடுக்கிறார். இருளில் இருந்த மனிதன் ஒளியை காண்கிறான். எவ்வளவு மகிழ்ச்சி! அதுபோல பவுல் நம்மளுக்கு கூறுவது போல நீங்கள் ஒளியின் மக்களாக இருக்கிறீர்கள். ஆகவே இருளை சார்ந்தவற்றை தூக்கி துடைத்தறிந்துவிட்டு ஒளிக்கு உரியவற்றை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். ஒளியின் மக்களாக நீங்கள் வாழுங்கள். ஆகவே விபரக்கத்தை முடித்துக் கொள்ளுங்கள், விழித்தெழுங்கள் என்று பவுல் நமக்கு அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம். அதே வேளையில் முதல் வாசகத்தில் ஒரு அருமையான ஒரு முதல் வாசகம். அதில் சாமுவேல் தாவீதை, ஒரு மிகச்சிறிய சிறுவனை, யாரும் எதிர்பார்த்திராத மிகச்சிறியவன் என்று அழைக்கழிக்கப்பட்டவனை கடவுள் என்ன செய்கிறாரு? அரசனாக திருநிலைப்படுத்துகிறார். அப்படி ஒரு அருமையான ஒரு வசனம் வருகிறது. ஆண்டவர் முகத்தை பார்ப்பவர் அல்ல, தோற்றத்தையோ முகத்தையோ வெளி அழகையோ அவர் பார்ப்பவர் அல்ல, மாறாக அவர் உள்ளத்தை பார்க்கிறார். ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த உலகில் நாம் என்ன செய்யறோம்? எல்லாரும் வெளி தோட்டத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வெளி தோட்டத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நன்றாக உடை அணிய வேண்டும், நகைகள் அணிய வேண்டும், முகம் பொலிவோடு இருக்க வேண்டும், பிறருக்கு முன் நம்மை ஆடம்பரமாக காட்டிக்கொள்ள வேண்டும். ஆனால் பிறருக்கு முன்பாக நல்லா காட்டிக்கிறோன்றது தப்பு கிடையாது. அதுக்காக நீங்க குளிக்க வேண்டாம், முகம் கழுவ வேண்டாம், பவுடர் பண்ண வேண்டாம் அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் செய்யணும். ஆனால் மிகவும் அதிகமாக அந்த உலகம் செய்கிற வழியில் மிகவும் அதிகமாக நாம் இருக்கணும். நினைக்கிறோம் நம்ம யாரை பின்பற்றோம்? யாரை பின்பற்றோம்? நம்ம முதல் வாசகத்தில் ஆண்டவராய் கடவுள் வெளி அழகை பார்ப்பவர் அல்ல. வெளி அழகை பார்த்து வெளி அடையாளங்களை பார்த்து ஒருவரை நாம் எடை போட்டு விடக்கூடாது. கடவுள் உள்ளத்தை, ஆகவே உள்ளத்தை நீங்கள் தயார் செய்யுங்கள். வெளி அடையாளத்தை விட உள்ளத்தை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்று இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பிற்கு செவிமடுக்கவில்லை என்றார் அதற்கான லாப நஷ்டத்தை யார் அனுபவிக்கணும்? யார் அனுபவிக்கணும்? நாம் தான் அனுபவிக்க வேண்டும். கடவுள் கொடுக்கிற அழைப்பிற்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் அந்த அழைப்பின் விளைவை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். ஆகவே அது நாம் பொறுத்தாக இருப்போம். இன்றாளில் நம்முடைய ஆயர் அவர்கள் ஒரு சுற்றுப்படலை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த சுற்றுப்படலை வாசிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தால் கடந்த வாரமே வாசித்திருக்க வேண்டும், வாசிக்க இயலவில்லை. ஆகவே இந்த வாரத்தில் நீண்ட சுற்றுப்படலாக இருக்கிறது. பட் ரொம்ப அழகான ஒரு சுற்றுப்படலாக நம்முடைய எல்லாம் சிந்திக்க அழைக்கின்ற ஒரு நல்ல சுற்றுப்படலாக இருக்கிறது. ஆகவே இதை வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு அன்பார்ந்த என் அன்பார்ந்த அருட்பணியாளர்களே, அருட்துறவிகளே, என் அன்பார்ந்த இறைமக்களே, இயேசுவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். தவம் தரும் தாக்கம். தவம் என்றால் என்ன? தவம் என்ற சொல் புனிதமானது. அது மனிதனை புரட்டி போடும் சொல். தவம் என்பதற்கு பல பொருட்கள் ஆக கூறலாம். அது சமூக சொல்லாகவும் சமய சொல்லாகவும் பயன்படுத்தலாம். தவம் எனும் போது உள்ளத்தின் வேட்கையை குறிக்கும். நாம் விரும்பி தேடும் இயக்கத்தை குறிக்கும். சிலர் பணத்தை, இன்னும் சிலர் பதவியை, வேறு சிலர் அதிகாரத்தை பெற்றுவிட வேண்டும் என துடிப்பர்.
குழந்தைகளுக்கு தாயை காண வேண்டும் என்ற ஆவல், 2 நாட்கள் விட்டு பிறந்த தாயை தேடும் இயக்கத்தில் குழந்தை இருக்கும். காதலர் தங்கள் விரும்பும் அன்பர்களுக்காக இயங்குவதையும் சுட்டி காட்டலாம். எத்தனை தடைகள் வந்தாலும் அதையும் தாண்டி செல்லும் காதலர்கள் உண்டு. இதற்காக உயிரை விடுவோரும் உண்டு. எனதவம் செய்தேன் உன்னை மனம் கொள்ள என்று பாட்டு இதை சுட்டி காட்டுகிறது. இந்த இயக்கம் கடவுளுக்கும் கடவுள் அடியாருக்கும் உள்ள உறவை குறிக்கலாம். அடியாரின் கடவுள் மீதுள்ள விரகதாபமாக மாறுவதை திருப்பாக்கள் உரைக்கின்றன. கலைமான்கள் ஈரோடைகளுக்கு ஏங்கி தவிப்பது போல் கடவுளை என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீதும் தாகம் கொண்டுள்ளது என்ற வரிகள் இதற்கு சான்று பகர்கின்றன. மேலும் தவம் என்றால் வேண்டுதல் செய்வது, ஒருத்த முயற்சிகள் மேற்கொள்வது, இச்சைகளை அடக்குவது, உதவி அளிப்பது, இன்னும் பல நற்செயல்கள் புரிவதை குறிக்கும். நாவடக்கம், சினம் கொள்ளாதிருத்தல், தன்னலம் நாடாமை போன்றவைகளை குறிக்கும். இன்னும் தவம் என்றால் தவறுக்காக வருந்துவது, குற்றங்களை அறிக்கையிடுவது, மனம் வருந்தி மனம் திருந்துவது, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளிடம் திரும்பி வருவது. தவக்காலத்தை இதனால் ஒரு கொடை என பாப்பிரை பிரான்சிஸ் கூறுகிறார். கழித்து விட தவக்காலம் நம்மை மனம் மாற அழைக்கிறது. அது உண்மை உள்ளத்தோடு பாசாங்கையும் கபடத்தையும் அகற்றி தூய இறைவனை நாடுவது. உண்மை மனமாற்றம் தூய உள்ளத்தை உள்ளடக்கியது. அந்த உள்ளம் இயேசுவை தொடுமாறு அழைக்கிறது. ஏனெனில் இயேசுவே நோன்பிருந்தார், சோதிக்கப்பட்டார். அவர் இவ்வுலகில் மனிதனாக மட்டுமல்ல பாவியானார். அவர்தான் நம்மை பாவத்திலிருந்து விடுவிப்பவர். அவரில் தான் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும். புனிதப்படுத்துவது நமது தவறுகளை, பாவங்களை களைந்து நீதி நேர்மையுடன் வாழ்வது. திராட்சை செடி நல்ல கனிகளை தர வேண்டுமெனில் அவைகளை கழித்து விட வேண்டும். கழித்து விடுதல் என்பது வேண்டாததை, தேவையில்லாததை வெட்டி விடுவது. வெட்டி விடுவது அதன் வளர்ச்சிக்காகவும் அது மிகுந்த கனிகள் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே. வெட்டி விடுவது வேதனை தரும், பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். ஆனால் போக போக அதுதான் செடிகள் மிகுந்த கனிதர ஏதுவாக இருக்கும். வெட்டிவிட மறுக்கும் செடிகள் தன் வளர்ச்சிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மனிதனிலிருந்து அகல வேண்டிய வீண் பெருமை, முற்சார்பு எண்ணங்கள், பலவித அடிமை தலைகளுக்கு விடுதலை கொடுப்பது, இவைகளை கழித்து விடுவது சுலபம் அல்ல. விமலா தமது உறவினரின் ஒருவரை பல்லாண்டு மன்னிக்க முடியாது தவித்தார். தவக்காலம் வந்தது. சில முயற்சிகள் எடுத்து அவரை மன்னிக்கலாமே என்று முடிவெடுத்தார். ஜெபம், நோன்பு, பக்தி முயற்சிகள் செய்வது நல்லதுதான். இதனால் மனம் நிறைவடைவதில்லை. ஆனால் மன்னித்து விட்டால் அதுவே ஏற்புடையதாக இருக்கும் அல்லவா? எனவே மன்னிக்க முடிவெடுக்கிறார். தனக்கு துரோகம் செய்தவரை மன்னித்து விடுகிறார். ஆனால் மன்னித்து விட்டதும் தனக்கு நேர்ந்ததை கூறுகிறார். நான் எனது வாழ்வில் ஒரு பகுதியை இழந்து விட்டேன். நான் கட்டி காத்த வைராக்கியத்தை இழந்து விட்டேன். என்னை இழப்பது போல், என் சுகத்தை இழப்பது போல், என் கௌரவத்தை இழப்பது போல் உணர்ந்தேன். ஆனால் அதுதான் எனக்கு விடுதலை அளிக்கின்ற அனுபவமாக மாறியது. என் பகைமைக்கு விடை கொடுத்தேன். நான் விடுதலை பெற்ற ஒரு புதிய மாற்றத்தை உணர்ந்தேன். நான் புதிதாய் பிறந்தேன். இதைத்தான் இயேசு கூறிய கணிதரும் கொடிகளை இன்னும் நிரம்பி கணிதரும்படி கழித்து விடுவது. இயேசுவோடு இணைந்து இருப்பதும் இதுதான். ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம். இறைவன் அவரை அழைத்தார். அவரை ஆசீர்வதிப்போம் என்று அழைத்தார். நீயே ஓர் ஆசியா இருப்பாய் என வாக்களித்தார். மேலும் உன் இனத்தை பழகி பெருகச் செய்வேன் என்று பலமுறை உறுதியளித்தார். கடவுளை நம்பி ஆபிரகாமுக்கு பெரிய சோதனை ஏற்பட்டது. ஆண்டவராய கடவுள் அவரது ஒரே மகன் ஈசாக்கை பலியாக கொடுக்க சொன்னார். ஆபிரகாமுக்கு இது மிக கடினமாக இருந்தது. தனது நம்பிக்கையை சோதிக்க கடவுள் கொடுத்த அதிர்ச்சி, தளராத துயரமும் வேதனையும் ஆபிரகாமை ஆட்கொண்டாலும் அவரது நம்பிக்கை அவரை வலுப்படுத்தியது. ஆண்டவருக்கு தம் ஒரே மகனை பலி கொடுக்க துணிந்து விட்டார். கடவுளுக்காக எதையும் செய்ய துணிந்து விட்டார். அது அவரை நம்பிக்கையின் தந்தையாக மாற்றியது. ஆபிரகாம் இன்று எல்லோராலும் போற்றப்படுகிறார். நமது நம்பிக்கை சோதிக்கப்படும் போது உறுதியுடன் செயல்பட்டால் ஆன்மீகத்தின் உச்சிக்கே சென்று விடலாம். நீ என் குரலுக்கு
செவி கொடுத்ததினால் உலகில் அனைத்து இனத்து வரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர். கல் சிலையாக வேண்டும் எனில் அது செதுக்கப்பட வேண்டும். தேவையில்லாததை நீக்கும் போது கண்டிப்பாக கல் உடைபட வேண்டும். அழகு மிளிர குறுமையாக செதுக்கப்பட வேண்டும். அயலான் நமது கொடை. நம்மை இறைவனிடமிருந்து பிரிக்கும் தவறுகள், வெவ்வேறு விதமான ஆசைகள், சினம், பகைமை களையப்பட வேண்டும். இவை கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை வழிப்படுத்தும். நாம் புதியவராவோம், புனிதத்தின் நுழைவாயிலை எட்டி பிடிப்போம். அன்னை தெரசா நமது வாழ்வில் சிலர் ஆசீர்வாதமாக வருவர், சில வழிகாட்டிகளாக வந்து நல்ல பாடம் கற்றுத் தருவர் என மொழிந்துள்ளார். இதை மனதில் கொண்டு விவிலிய வார்த்தைகள் ஆழமாக தியானித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் துன்பம் நமது படை, நமது அயலார் நமது படை என்று ஆணித்தரமாக கூறுகிறார். நமது அன்பு பெற்றோர்கள், சொந்த பந்தங்கள் கடவுள் நமக்கு தந்த படை என்கிறோம். ஆனால் துன்பத்தில் வாடும் நமது அயலான் நமது படை என்று திருநூல் கூறுவது வியப்பை தருகிறது. திருநூல் தரும் கருத்து பெட்டகத்தை திறக்க மறந்து வருகிறோம். அதன் ஆழமான உட்பொருளை நம்மால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் வறுமையில், நோயில், பசியில் அவமானப்படும் வாடும் லாசரை இறைவன் செல்வந்தனுக்கு கொடுத்த அரிய கொடை என்பதை அவன் கண்டுணரவில்லை என்கிறார். அயலான் இறைவன் நமக்கு தந்த அரிய கொடை என்பது புதுமையான ஆன்மீகம். தமது செல்வ பெருக்கிலும் சுகபோகங்களிலும் சுவையான உணவு, மெல்லிய உயர்தர ஆடைகள் போன்றவற்றை அனுபவிக்கும் செல்வந்தன் ஏழை லாசரை கவனியாது விடுவது மிக பெரிய தவறு என்பதை உணர வேண்டும். இதுவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்து. இப்படி சிந்திப்பதிலிருந்து இன்னும் ஒருபடி மேலே சென்று இப்படிப்பட்டோரை நமது கொடை என கூறுவது நமது மனசாட்சியை ஊடுருவி சொல்கிறது. தூக்கம் வந்துட்டா எல்லாருக்கும்? அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாரு? பொருளாசை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். செலவு இருந்தாலும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று ஆயவர்கள் கூறியிருக்கிறார்கள். உண்மை நோன்பு என்பதை ஒரு திருப்பாடல் வழியாக, அதாவது என்ன கூறுகிறார் என்றால், உங்கள் வீட்டு காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை, எல்லாம் என்னுடையவை. நான் பசி எடுத்தால் உங்களை கேட்கப் போவதில்லை என்று இறைவன் கூறுவதாகவும், ஆகவே அது தேவையில்லை. ஆனால் எது தேவை என்றால், எஸ்ஐயா இறைவாய்க்கு கூறுவது போல, உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்களை கழுவி என்ன பண்ணணும்? உங்கள் தீச்செயல்களை என் முன் திரும்பிலிருந்து அகற்றுங்கள். தீமை செய்வதை விட்டொழியுங்கள், நன்மை செய்யுங்கள். தீமை செய்வதை விட்டொழியுங்கள், நன்மை செய்யுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். யார் வழங்கும் நீதி? திக்கற்றோர் யாரு? வலியவன் கிடையாது, எளியவன், அடிப்பட்டவன், எவனுமே அவனுக்கு இல்லை, சொக்காரன் இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஒரு அனாதை, ஒரு விதவை, யாருமே இல்லாத ஒரு நபர். அவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? நீதியை பேசுவோமா? யார் தான் பேசுவோம்? யார் வலிமை உள்ளவர்களோ அவர்களுக்கு தான் நீதி கிடைக்கும். அப்படித்தானா? ஆனால் அப்படி சொல்ற நாடு சொல்றாரு, ஒடுக்கப்பட்டோருக்கு உதவுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைப்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். யாருக்காக? கைப்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். இரண்டால் அவள் கணவனை இழந்து யாரும் இல்லாத ராயுத பாணியாக இருக்கிறார். அவை கைப்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். உங்கள் அமாவாசை திருவிழா கூடாரங்களை என் உள்ளம் வெறுக்கிறது. இதுதான் முக்கியம். இந்த திருவிழாக்கள் நீங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடுறது. மற்றொரு என்னது? இப்படி கிடா வெட்டி பழி கொடுக்கிறது. நம்ம கிடா ஆசனம் திருவிழா முடிஞ்சு கிடா ஆசனம் நமக்கு உண்டு இல்லையா? இது எல்லா இடங்கள்லையும் முக்கியம். ரொம்ப பெருசாயிடுச்சு. அதுதான் மகிழ்ச்சி கொடுப்பதெல்லாம் மகிழ்ச்சி தான். அப்படி சரி, ஓகே, ஒரு வருடத்துல நம்ம குடும்பமா குடும்பி என்ன செய்யறோம்? வர்றோம். பார்த்தா என்ன செய்யறோம்? ஆசனம் எல்லாம் கொடுக்குறோம், குடலை அவிச்சு வறுத்து தனியா வைக்கிறோம், ரத்தத்தை தனியா வைக்கிறோம். கடைசியில் போய் சாப்பிடான்னு பார்த்து குடலைக்காங்கன்னு ரத்தத்தை காங்க. எவன் தூக்கிட்டு போறான்னு தெரியல. பச்சை குடலா காங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்போ அது முக்கியம், கொடுப்பது முக்கியம், வேலைகள் கொடுப்பது. அதை விட தானமும் தர்மமும்
உள்ளத்தை ஒடுக்குவது மிகவும் மகிழ்ச்சி என்று கூறுகிறார். அப்புறம் என்ன சொல்றாரு? அயலான் அன்பே கடவுள் அன்பு சொல்கிறார் இல்லையா? அயலானை அன்பு செய்து கடவுளை அன்பு செய்வோம். எப்போது ஒருவருக்கு அன்பு கூறுகிறோமோ அப்போது கடவுள் அன்பு நம்மில் நிறைவாகிறது என்று யோவான் கூறுகிறார். ஆகவே வறியோராகிய சின்னச்சிறியவருக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூறுகிறார். அவை இன்று நமது பங்கு, அன்பியங்கள், நமது குடும்பங்கள் இவைகளில் காணும் பிளவுகள் எதிர்சாட்சிகளாக விளங்குகின்றன. ரொம்ப முக்கியம். பாருங்க, கடந்த உள்ள தொடர் பாருங்க. நம்முடைய பங்கு, அன்பியங்கள், நமது குடும்பங்கள் இவைகள் காணும் பிளவுகள் அது எதிர்சாட்சிகளாக விளங்குகின்றன. சமூகங்களின் பெயரால், குடும்பங்கள் பெயரால் பகைமை, வீண் பெருமை, அநீதி, ஏய்த்தல், கையூட்டு போன்றவற்றை களைய முற்படுவோம். நமக்கு இறைவன் அளிக்கும் தவக்காலத்தில் பல ஊர்களுக்கு திரியாத்திரை செல்கிறோம். அப்படித்தானா? திரியாத்திரை சொல்றோம். அப்படித்தானா? அது முக்கியம் இல்லை. ஜெபிக்கிறோம், திருவாசிக்கிறோம், சிறைப்பாதை செய்கிறோம். இது நமது வாழ்வை கடவுளிடம் வர உதவுகின்றதா? சிவபாதை செய்கிறோம். நான் சொல்லியிருப்பேன், சிவபாதை செய்வது ஒரு சிலர் பார்த்தா அவங்க முகங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். மாதா கூட இப்படி இப்படி கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. நமக்கு அவங்கள பார்த்து நமக்கு அழுகையா, அவங்கள பார்த்தா நமக்கு அழுகையா வருது. ஏன்னா அப்படி இருக்குது முகம். என்ன அழகா ஆண்டுடைய பாடுகள்ல ஒன்றிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா கோயிலுக்கு வெளியே போன உடனே அவங்க முகத்தை பார்த்தா எப்படி இருந்தனா அதுவெல்லாம் முக்கியம். சிறப்பாக செய்வது நல்லதுதான், தவக்காலத்தில் பெறும்போது நல்லதுதான். ஆனால் இவை அனைத்தும் நாம் எத்தனை பேரை மன்னித்து அந்த உறவை புதுப்பிக்கிறேன். தவக்காலத்தை நான் பயன்படுத்தி என்னுடைய உள்ளம் எவ்வளவு தூய்மை பெறுகிறது. இதுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது. இதை நாம் பிழையாக காண்போம், மனம் மாறுவோம் என்று ஆயிரவர்கள் அழைக்கிறார். பெரிய ஒரு இது நான் பார்த்த எல்லாம் தூங்கி வடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பல பேர் தலையை சாச்சாச்சு, வாழ வருது தலையை சாச்சமா நீங்க சாச்சிட்டீங்க. பரவாயில்ல, கொஞ்சம் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சாமா? ஒரு பேர் சொன்னார், 1000 சொல்லுவாங்க. யார் பேர் அது? அது மட்டும்தான் ஞாபகம் கரெக்டா இருக்கு. பரவாயில்ல, வெரி குட், பரவாயில்ல. வாழ்த்துக்கள். ஆகவே தவறு நன்முறையை பயன்படுத்த என்பதுடன் கேட்டு அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கைகள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆவியில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்வை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரி
நாடுகளில் தம காலத்தில் நாம் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் நம்முடைய ஜெபத்தின் மூலம் நிறைவேற்ற வேண்டுவோம். நீர் எப்படி தேர்ந்தெடுத்த திருப்பொழிவு செய்த தாவீதின் மீது ஆண்டவரின் ஆவி நிறைவாக இருந்ததோ அதை போல உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு திருப்பொழிவு செய்யப்பட்டுள்ள எங்கள் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்கள் மீதும் மறைப்பணியாளர்கள் மீதும் இறைமக்களாகிய எங்கள் மீதும் ஆவியானவர் நிறைவாக பொழியப்படவும் அவர் தரும் ஒளியில் நாங்கள் அனைவரும் நேரிய பாதையில் நடந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் ஆயனாய் இருக்கிற போது இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பயமில்லை என்னை பறைசாற்றும் திருப்பாடல் இருப்பது 3 பதிலுரையாக பகிர்ந்த நாங்கள் வாழ்வின் பாதையை தெரிவுற செய்து வாழவும் போர்கள், சண்டைகள், வன்முறை, தீவிரவாதம் போன்ற சாவுக்கு இட்டு செல்லவும் இருளின் செயல்களை உலகாளும் தலைவர்களும் எம் நாட்டினை ஆள்வோரும் கைவிட வேண்டுமென்று எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலின் முடிவில் சமய சார்பற்ற நல்லாட்சி அமைய வேண்டுமென்று இறைவன் மன்றாடுகிறோம். தூங்குகிறவனே விழித்தெடு, கிறிஸ்து உன்மீது ஒளிந்தெழுவார் என்கிற பவுலடியாரின் அறைகூவல் பொது தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கும் எம் மாணவ செல்வங்களையும் ஏனைய பிள்ளைகள் அனைவரையும் சோம்பலில் இருந்து தட்டி எழுப்பி உத்வேகத்துடன் உழைக்க செய்து அவர்கள் சந்திக்கும் தேர்வுகளை அனைத்திலும் வெற்றி பெற செய்ய வேண்டுமென்று கிறிஸ்துவின் ஒளியில் அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமாக அமைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாய் தமக்கான அடையாள செயல்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பார்த்து பயனற்ற இருளின் செயல்களை செய்யாது ஒளியின் செயல்களாகிய ஜெபம், தவம், தானம் ஆகியவற்றில் ஈடுபட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாக இருக்கும், அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று மொழிந்த அன்பு இறைவா, எங்கள் ஆலயத்தில் விரைவில் கட்டி முடிப்பதற்கு தேவையான அருளையும் பொருள் உதவி செய்வதற்கு தேவையான நல்ல மனதையும் எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு நிறைவா 10ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும். உடல் உள்ள சுகத்தை கொடுத்து நல்லபடியாக தேர்வு எழுதவும் அவர்களுக்கு ஆசிரியை பல பெரிய விதத்தில் கொடுத்தரணும். இன்னுமாக இறைவா, போர்களினால் பாதிக்கப்பட்டிருந்த உலகத்திற்காக ஜெபிக்கிறோம். சிறப்பாக ஈரான் போருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த போர் உடைய ஆற்றலினால் அருளினால் போர் நிறுத்தம் பெறவும் அதன் வழியாக அமைதி திரும்பவும் அங்கு பணிபுரிகின்ற மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் இதுதான தீமையும் பொருளாகும் யாருக்கும் நேரிடாத வகையில் நீரே நல்ல ஆயராக இருந்து அவர் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்ற அமைதியை தந்து உலக நாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்றும் உம்மை நோக்கி எங்களுடைய கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்தருளும். தவ காலத்திலே நாங்கள் ஒவ்வொரு தவ முயற்சிகளையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு தவ முயற்சியும் எங்களை உம்மை விட்டு பிரித்து விடாமல் உம்மோடு இணைகின்ற பிள்ளைகளாக வாழ்க்கையை நாங்கள் சுய ஆய்வு செய்து இவையெல்லாம் எம்மை உம்மிடமிருந்து பிரிக்கிறதோ, எவையெல்லாம் எம்மை பாவ வாழ்விற்கு இட்டு செல்கிறதோ, சிந்தனைகள், ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு செயல்பாடு அனைத்தையும் நான் ஆய்ந்தறிந்து, ஏனென்றால் என் உள்ளத்தை பார்க்கிறாவே, என் உள்ளம் தூய்மையாக இருப்பதற்கு என் உள்ளம் நீர் விரும்புவது போல இருப்பது போல் எனக்கு மாற்றணும். ஆகவே நீர் தருகின்ற அமைதியும், நீர் தருகின்ற மகிழ்ச்சியும், நீர் தருகின்ற நிறைவும், நீர் தருகின்ற நோயற்ற வாழ்வும், நீர் தருகின்ற குணமும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் பிள்ளைகளுக்கும்
என் வழி தோன்றல்களுக்கும் அனைவருக்கும் வந்து கிடைக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். பாடல் எண் 296. பாடல் எண் 296. உம்மடியவர்க்கு உன்னை வழித்த உறவென்றாகுமா உன் மொழி கேட்கும் என் வழி வாழ்ந்து உன்னிடம் சேர்க்குமா உன்மடியவர்க்கு உன்னை வழித்த உறவென்றாகுமா உன்மொழி கேட்கும் என் வழி வாழ்ந்து உன்னிடம் சேர்க்குமா உன்பணி தொடர வருகின்றேன் உள்ளத்தை தருகின்றேன் எங்கள் உள்ளத்தை தருகின்றேன். சகோதர சகோதரிகளை எழுதுகின்ற இப்பலி எல்லாவற்ற தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறமை அனைத்து நலன்களுக்காகவும் அது கையிற்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக இந்நாள் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தாம் மனிதர் ஆனதன் மறை நிகழ்வு வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கை ஒழிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவங்களுக்கு உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை புது பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானவர் அடிகள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் ஒரு ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் எளிமையாகவே தூயவர், துணை அனைத்திற்கு போற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காரியத்தில் படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் எங்களுக்கு மாறுபடுவா. அவர் பாடுபட உடம்பு கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்து அருந்திய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறுகிறார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய வகையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கேட்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
சிறப்பினை வீர்ப்பினை வாழ்ந்தொரு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணத்திற்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்து உடலில் ரத்தத்தில் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்விடம் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி திரு அவை நினைவுதவிகள் திருத்தந்தை 14ஆம் எங்கள் ஸ்டீஃபன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பரை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தர பதிலோடு கீழ்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்தினுடைய ஒரு திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவருக்கு இரக்கமாயிரும். கடவுள் தினமாட்சிக்கு மரியாள் உடைய யோசேப்பும் எங்களுடைய பாதுகாப்புடைய அந்தோனியார் திருத்துதர்கள் இவ்வுலகில் கொந்தவராகி புனித அனைவரிடம் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குடன் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக வெளியேற்ற வரமுள்ள உண்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்களெல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவராய் இயேசு கற்பித்தவர் தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு கொண்டாடவும். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் தீமை அனைத்து விடுவித்தீர்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுவிட அருளும் என்றாடுகிறோம். இரக்கத்தில் தவிர நாங்கள் பாவத்தை எப்போது விடுதலை பெற்று யாரும் கலக்கம் இவற்று நலமாய் இருப்போம். நாங்கள் எதிர்நோக்கிற பேரன்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிற அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்று திருத்தொடர் பொழுந்தீர். எங்களுடைய பாவங்களை பாராமல் வத்ராவை நம்பிக்கை கண்ணோக்கி வருவது ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை மனிதர்கள் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து விட்டு சென்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். இது இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் இருக்கிற நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தில் இரத்தம் நம்மை காத்து நித்தியவாழ்வு அழைத்துச் சென்றார். பாடல் எண் 508. பாடல் எண் 508. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ
வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. பாளையில் மண்ணா வழங்கி நின்றாய், வழியினில் உன்னை வழங்குகின்றாய். பாளையில் மண்ணா வழங்கி நின்றாய், வழியினில் உன்னை வழங்குகின்றாய். காலையில் உணவின்றி தவிக்கின்றேன், காலையில் உணவின்றி தவிக்கின்றேன். கனியமுதாய் என்னில் எழுந்தருள்வாய், கனியமுதாய் என்னில் எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னோடு உயிர்த்ததும் வல்லமையால், உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால். உன்னோடு உயிர்த்ததும் வல்லமையால், உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால். என்னுடன் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடன் உயிருடன் வாழ்ந்திடவே. இறைமகனே என்னில் எழுந்தருள்வாய், இறைமகனே என்னில் எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. அது பாடுவோம். நீ எந்த பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. மறுபடியும் பாடும். நீ எந்த பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, இயேசுவே.
இன்றைய நாளில் இன்றைய வழிபாட்டை திறம்பட சிறப்பித்த புனித ஜெபமாலை மாதா அன்பியத்தார் நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை கடவுள் மூலம் கொடுக்கிறோம். வருகின்ற வாரத்தில் சிறப்பிப்பவர்கள் புனித அந்தோனியார் அன்பியத்தார், ஜெபமாலை மாதா அன்பியமான திரு ஆரோக்கியராஜ், திருமதி அருள் செல்வி அவருடைய இல்லத்தில் வைத்து இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறும். ஜெபமாலை மாதா அன்பியமான திரு ஆரோக்கியராஜ், திரு அருள் செல்வியோட இல்லத்தில் வைத்து இன்று மாலை 6 மணி அளவில் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக அன்பார்ந்த இறை மக்களை 2 காரியங்களை சொல்ல வேண்டும். ஒன்று தவக்கால திருப்பலி. தவக்காலத்துக்கு நம்ம என்னைக்கு போறோம்? செவ்வாய்க்கிழமை நைட் இல்லையா? 12 மணிக்கு எல்லாம் கிளம்பிடுவோம். நம்ம சொல்றாங்க 12 மணிக்கு கரெக்டா கிளம்பி விடுவோம். எல்லாம் சாமியோட லேட்டா போறோம் அப்படிலாம் கிடையாது. 12 மணிக்கு தானும் இங்கிருந்து கிளம்பிடுவோம். சரியா? நீங்க யாரெல்லாம் வரணும் 11 15 வந்து நின்றுங்க அப்படியே. சரியா? எங்கிருந்து கிளம்புங்க? நீங்க இங்க தான் கிளம்புங்க இல்லையா? இங்க இருந்தானா இங்கே அங்க வந்துடுவீங்க. நீங்க 2 பஸ் அங்கே தான் நிற்காம நீங்க அங்க வந்துடுவீங்க. அங்க வந்துருங்க. அப்போ அங்க இந்த டேங்க் பக்கத்து வாட்டர் டேங்க் பக்கத்துல வந்து நின்றுங்க. இது 11 11 அப்படிதான் நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. ஆகவே சீக்கிரமா போகிறது. ஆகவே அப்படி காலையில 7 மணிக்கு நாம் கொடைக்கானல் போய் சேருவோம். அப்போ அங்கே போய் சேர்ந்த உடனே அங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஒரு அருட்சோதரியுடைய இல்லத்துல நாம் தயார் பண்ணியிருக்கிறோம். அப்போ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பலி வைக்கலாம். திருப்பலி ஜெபம். காலை சாப்பாடு கொண்டு வந்துடும். சரியா? காலை சாப்பாடு நீங்க கொண்டு வந்துடணும். சாமி வாயை பார்த்துட்டு கூட காலை சாப்பாடு செய்யணும். நீங்க கொண்டு வரணும். அப்புறம் காலைல சாப்பிட்டு என்ன செய்வோம்? எல்லாம் பூசையை வச்சுட்டு சாப்பிடுவோம். அதை பார்த்து தரலாம். டைம் எப்படி இருக்குதோ பார்த்து. ஆனால் அன்பார்ந்தவர்களே நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. சரி, அது கூட அதனால மத்தியானம் போயிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு இங்க சாமியார் வாயை பாருங்க. மத்தியானம் சாப்பாடு நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரியா? மத்தியானம் சாப்பாடு அவங்களுக்கு நான் கொடுப்பேன். மட்டன் சிக்கன்லாம் கிடையாது. அடிச்சுக்கிறாங்க. மட்டன் குழம்பு சாதாரண சாம்பார், வத்த குழம்பு, மோர், ரசம் போதும்ல. இது நவகாலத்துல அது போதும். அவை அதில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அவை எல்லாருக்கும் ஒரு நேர உணவு, மதிய உணவு கிடைக்கும். அவரெல்லாம் சுற்றி பார்த்து எல்லாம் பார்த்துட்டு எடுத்துச்சு கிடைச்சா செய்வோம். சூசைட் பார்க்கலாம் பார்க்கணும் போயிடுச்சு. இதை பார்த்துடாது. அது கவனமா இருக்கணும். சரியா? ரைட்டு. அப்போ முடிஞ்சிட்டு எவ்வளோ சீக்கிரம் வரணும். வந்துட்டு கிடைச்சா செய்வோம். ஒரு 4 மணிக்கு கிளம்பி அப்படி வந்து இங்க வாடிப்பட்டியில பார்த்துட்டு அங்க மாதாவை பார்த்துட்டு அங்க ஹோட்டல்ல நீங்க சாப்பாடு ரைட்டு சாப்பாடு அது அதுக்கு வாய் பார்த்துறாரு. சாமி வாய் பார்த்துறாரு. சரியா? அது உங்க பாடு. அதனால நீங்க இரவு சாப்பாடு நீங்க பார்த்துட்டு சரியான திரும்பி வருவோம். நிச்சயமாக புதன்கிழமை என்ன செய்வோம்? ராத்திரி எல்லாம் வியாழக்கிழமை காலையில் வருவோம் நினைக்கிறேன். அது உங்களை பொறுத்தா இருக்குது. சரியா? முதல். 2வதாக பார்த்தவர்களை நான் மறுபடியும் சொல்றேன். இது 100 பேரை கூப்பிட்டு போறது. அதில் ஒருத்தர் தப்பிச்சதாலும் 99 பேரும் பாதிக்கப்படுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேங்க. ஆனால் நீங்க சாமியார் வர சொல்றாங்கன்னா அவ்வளவு முடிஞ்சு போச்சு. வந்துடணும். அப்படின்னா அடுத்த இதை பார்க்க முடியும். நல்லா போய் சாங்கிட்டு என்ன பார்த்தியா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கதை முடிஞ்சு போச்சு. புரியுதா? அதனால ஒரு டைம் வரனா கரெக்டாக ஏன் நான் கொடுக்குறேன் டைம் உங்களுக்கு தெரியும். எனக்கு சரி மக்கள் இதில் கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் உட்காரலாம். ரைட்டோ நான் கொடுப்பேன். சரி ஓகே 15 நிமிஷம் 20 நிமிஷம் கூட ஒரு 1/4 மணி நேரம் மக்கள் டயர்டாக இருப்பாங்க. அது தெரியும். அது தெரியாத என்னது காட்டு முராண்டி மட்டும் நான் இல்லை. அப்படிதானா? எனக்கு தெரியும். எனக்கு ஒரு கஷ்டமா இருந்தா நிச்சயமா நான் செய்வேன். ஆனா சும்மா சும்மா உட்காந்து கதை பேசுறது எனக்கு கிடையாது. ஏன்னா நமக்கு நேரம் நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியது. அதனால அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நான் எல்லாரும் சொல்ல எல்லாரும் கொடுப்பீங்க. ஆனா 1-2 பேர் இருப்பான். அவன் தான் நமக்கு என்னது பிடிக்காது. புரியுதா? அதனால அதை பார்த்து கொள்ளுங்க தயவு செஞ்சு. அப்படி ஒருத்தர் எல்லாம் நல்லபடியாக போயிடுச்சு. அதனால குளிரும் உங்களுக்கு குளிரும் தாங்க முடியாது. அதனால என்ன செய்யுங்க? ஒரு ஸ்வெட்டரோ என்ன செய்யுங்க? ஒரு ஷாலோ எடுத்து வச்சு அங்க ஆடாது. சாமியார் ஒன்று இருக்கு. அதனால என்ன செய்ய? ஒரு ஸ்வெட்டரோ ஒரு இதோ ஒரு இதுக்கு வச்சிருக்கோம். நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் படிக்கட்டே தூங்குவேனா அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். சரியா? நல்லதை பார்த்துக் கொள்ளுங்க. செவ்வாய்க்கிழமை கரெக்டாக 12 மணிக்கு நாம இருந்து கிளம்புறோம். அது
குறிப்பிட்ட தெளிவாயிட்டா உங்களுக்கு? சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, வருகின்ற வாரம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு மதியானம் 2 மணிக்கு ஒரு தியானம் நம்முடைய பங்கில் புத்த சபையில் ஆலயத்தில் ஒரு தியானம் கொடுக்கிறோம். தியானம் முடிஞ்சு பாவ செய்கிற ஒப்புரவட்சாதனம், அதை தொடர்ந்து ஒரு நற்கரை சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு 2லிருந்து ஒரு 6, 5:30, 6 மணி வரைக்கும் நடைபெறும். ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வாசிக்கிறது கேட்கறது நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்படிதானா? வாசிக்கிறது கேட்கறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. வாசிக்க எவ்வளோ கஷ்டமா இருக்கு ஜாமியா இருக்கு. அதை வந்து பார்த்தீங்களா, அந்த மனசை வாசிக்கிறாரு, இவ்வளோ பெரிய இதை வாசிக்கிறாரு, அவருக்காவது ஒன்று செய்யணும். கேட்பவங்களுக்கு ஒரு 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 மனசாட்சி இருக்குது அவங்களுக்கு. இருக்கா இல்லையா? இல்லையா? அதை நம்மளுக்கு நல்லா தெரியுது, இருக்குதுன்னு தெரியுது. இதெல்லாம் எவ்வளோ வாழ்க்கையில விளைச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது என்ன வந்தாலும் நினைச்சு உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் அறிவு. அவங்க சொல்றோம் உங்களுக்கு அறிவு சாதாரண உங்களுக்கு பெரிய புத்தகத்தை படிச்சதோ அது வராது, அறிவு வராது. நீங்க ஒவ்வொரு நாட்களில் நடக்கிற நிகழ்வுகளை கூர்ந்து கவனித்தீர்கள் என்றாலே அது உங்களுக்கு என்னதுதான்? அறிவுதான். பாத்துங்க, ஆக்சிடென்ட் என்னது? ஆக்சிடென்ட் என்னது? விபத்துல என்னது? நான் வருவதை கூர்ந்து கவனிக்காமல் போயிடுவதானது விபத்து. பாத்துக்கிறேங்க, கூர்ந்து கவனிக்கணும். அது எதுனாலும் சரிதான் இல்லையா? ஒரு வார்த்தை உள்ளதாலும் சரி, ஒருத்தர் பேசுறாங்க, கூர்ந்து கவனிக்கணும். அதுதான் அறிவு. நீங்க நம்ம கிட்ட கூர்ந்து கவனிக்கிற தன்மை போயிட்டு அதனால நினைச்சு எல்லாத்தையும் இழந்துட்டோம். நிறைய இழந்துட்டோம். நம்ம அம்மா அப்பா சொல்றது கேட்கறது கூர்ந்து கவனிக்கிறது கிடையாது. நம்ம கணவன் அல்லது மனைவி சொல்றதை கூர்ந்து கவனிக்கிறது கிடையாது. பிள்ளைகள் சொல்றதை கூர்ந்து கவனிக்கிறது கிடையாது. எது சொன்னாலும் அப்படியே போயிட்டு இருக்கோம். கூர்ந்து கவனிக்கணும். அது பெரிய ஒரு ஞானம். உங்களுக்கு எப்ப தெரியுமா தெரியும்? எப்ப தெரியும்னா, இந்த வாசிக்க நீங்க கேட்குறீங்கல்ல, அதை நீங்க அசால்ட்டா விட்டுருக்கீங்க. எப்ப தெரியும் அந்த வழி தெரியும் உங்களுக்கு? நீங்க மொழி தெரியாத இடத்துல போய் பூசையில் இருப்பீங்கல்ல, மொழி தெரியாத இடத்துல போவீங்கல்ல. இப்ப நீங்க இருக்கீங்க, தமிழ் தெரியும், போய் உங்களை போய் வீட்டுக்காரர் பம்பாயில வேலை, போய் பம்பாய்க்கு போயிட்டீங்க. அங்க என்ன வச்சுப்பாங்க? மராட்டி பூசைக்கு போறீங்க. இந்த மராட்டி பூசை புரியுமா உங்களுக்கு? அப்ப வாசிட்டே இருப்பான். என்னடா புரியாதா? அப்போ கஷ்டப்படுவோம். அப்பதான் புரிஞ்ச நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம கிடைக்கிறதா தமிழ்ல வாசிக்கிற கிடைக்கிறது. என்ன சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் கூர்ந்து கவனிப்பது தான் நம்முடைய அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கணும். பாருங்களே, வழிபாடுகள் பக்தியா நான் சொல்றேன், வழிபாடுகள் உங்களை உருவாக்கும். நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், வழிபாடுகள்ல வாசகம் வாசிக்கிறது இல்லை, உங்களை உருவாக்குவது. உங்களை சாதாரண விடாது. உங்களை நல்லா ஒரு வாசகம் வாசிக்கணும், நல்லா ஒரு இது பண்ணணும், ஒரு முன்னாடி அழகா வாசிக்கணும். அதெல்லாம் என்னது? உங்களை சாதாரண உங்களை ஆன்மீக பலம் உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு தலைமை பண்பை கொடுக்கும். லீடர்ஷிப் பாருங்க. ஒரு இடத்த போய் நிக்கணும், பேசணும், அது கொடுக்குறது இருந்தா இதுதான் கொடுக்கும். அப்படிதானா? அதனால இது நீங்க வழிபாடு நல்லா ஒரு ஈடுபாடோட எல்லாரும் வாசிங்க. தப்புட்டால என்ன? தப்புட்டா என்னப்பா? ஒரு வாசம் வாசிக்கிறீங்க, ஒரு தப்பு விடுறீங்க. மாதிரி வந்து ஜோக்குறால மாவட்ட கலெக்டர் வந்தாரு, ரைட், தப்பு விடலாம், பிரச்சனை கிடையாது, பிடிச்சிடுவாங்க. அப்புறம் அடுத்த வாரம் செய்யும், சரியாயிடும். தவறாவே இருந்து கொடுப்பேன், அவர் சில நினைச்சு வந்துருந்தோம் இல்லையா? அதெல்லாம் சரி. அடுத்ததாக பார்த்தவர்களே, அடுத்த ஒரு முக்கியமானது ஒன்று, நீங்க திருப்பதி வர்றீங்க அப்படின்னா போனை நோண்டிட்டு இருக்காதீங்க. யாராலும் சரி, போனை நோண்டவே மாட்டாங்க. எப்படி என்ன போனை நோண்டுறதுக்கு? அப்படி என்ன வேலை உங்களுக்கு? ஒரு மணி நேரம் பூசை, 6 மணிக்கு பூசை, 5 மணிக்கு பூசை, 6 மணிக்கு முடியுது. அப்ப அதுல கூட உங்களால 6 மணிக்கு பூசை, 7 மணிக்கு முடியுது. அதுல கூட உங்களால போன் இல்லாம இருக்க முடியலன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்படி நீ எவ்வளவு பெரிய ஆபீசரா நீங்க போன் எடுத்து பேசாட்டி, எல்லாம் போன் எடுத்து பார்க்காட்டி உங்க வாழ்க்கை முடிச்சுன்றதுக்கு இல்லையா? 1 மணி நேரம் ₹100 கொடுக்குறோம். அந்த 1 மணி நேரத்துக்கு முழுமையா கொடுக்க முடியாது நம்மளுக்கு. 1 மணி நேரம் தானே. மணியத்துல போய் பொண்ணு மணியத்துல 7:05 அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப இவ்வளவு 1 மணி நேரத்துல கூட நம்மளால கடவுள் கொடுக்க முடியாம என்ன அர்த்தம்? மொபைல பார்த்துக்கிட்டு அப்படி எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம், அதை விட்டுருங்க. கடவுள் கொடுக்குறியா? அதெல்லாம் வராது. உனக்கு ஒரு முக்கியமான ரொம்ப போன் வருது, ரொம்ப அவசரம், சரி ஓகே, ஒரு சரி ரொம்ப அவசரம் இல்லை, அதை எடுக்காடே அவன் செத்து போயிடுவான், அவனை பேசாடே அவன் செத்துருவானா? இப்ப கிடையாது. அதை இதை பார்க்காட்டா செத்து போயிடுவேன், இதை பார்க்காட்டினா செத்து போயிடும் அப்படின்னா பேசு.
அப்படி இல்லாம சும்மா வந்தது என்ன சொன்னா நீ மட்டும் பார்ப்பதில்லை, அது பிறருக்கும் ஒரு எப்படி இருக்கும், இடத்திலாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிறது எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் அகமாக எல்லாரும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பக்தியா தான் இருக்கீங்க. நான் சொல்லல, எல்லாரும் சொல்லல, ஒரு ரெண்டு பேருக்கு அப்படி பார்த்து சொல்ல முடியுமா? பட் இருப்பினும் நான் சொல்றேன். ஆகவே அதையும் நீங்கள் கவனத்தோடு பார்த்து முன்னே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மன்றாடுவோமாக. இறைவாய் உலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதனையும் ஒளிர்விக்கின்றனர். எங்கள் இதயங்களை உதாரணம் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்று நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தின் பாதுகாவலிலும் வாழும் சென்று வாழுங்கள். வாழும் கடவுள் நம்மோடு. பாடல் எண் 871. பாடல் எண் 871. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. திருச்சிலுவை நாளை தீவிரமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.